போல என்று சிங்களத்துல சொல்றது வகை. போல வகை, போல வகை. இருக்குது தீயனவா, இருக்குது தீயனவா. அப்ப போல இருக்குது அப்படின்னு சொல்றது வகை தீயனவா. இப்ப எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஐஸ்கிரீம் கண்ண ஓன வகை தீயனவா அப்படியா சொல்றது? இது பிள்ளை. இப்போ நாங்க சொல்றது தானே அடிக்கடி, எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது, எனக்கு தூங்கணும் போல இருக்குது, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குது, எனக்கு அவர்கிட்ட போய் பேசணும் போல இருக்குது. இந்த போல இருக்குது போல இருக்குது அப்படின்ற விஷயத்தை நாங்க அடிக்கடி பயன்படுத்துறத பார்த்துருப்போம். சிங்களத்துல இதை நிறைய பேர் டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அப்படின்னு சொன்னால் மட்ட கண்ணோன வகை தீனவா, மட்ட ஐஸ்கிரீம் கண்ணோன வகை தீனவா. இந்த போல இருக்கு போல இருக்குண்டா என்ன பிரச்சனை தெரியுமா? மனசுக்குள்ள உங்களோட மூளைக்குள்ள அது என்ன செய்யுதுன்னு சொன்னா இதை சாப்பிடு அப்படின்னு ஒரு தூண்டுதலை தூண்டுது. மனசு நினைக்குது, அப்படித்தானே? மனசு என்ன செய்யுது? நினைக்குது, இது சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு மனசு நினைக்குது. இப்படி நினைக்கிற காரணத்தினாலதான் போல இருக்குது போல இருக்குதுன்னு சொல்றீங்க. இப்ப ஐஸ்கிரீம் பார்த்த உடனே இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடணும் போல இருக்கு. அப்ப மனசு, இந்த மூளை தூண்டி உங்களோட டோபமைன் தூண்டப்பட்டு மனசுக்கு சொல்லுது அதை வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லுது. மனசு சொல்லுது என்ன, எப்படியாவது அதை வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லுது. அப்ப அது போல இருக்கு, அப்படித்தானே? ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு, உன்னை பார்க்கணும் போல இருக்குது, உனக்கிட்ட பேசணும் போல இருக்குது, நான் அவரோட அந்த பாலத்துக்கிட்ட போகணும் போல இருக்குது. இந்த போல இருக்குது போல இருக்குது வகை தீனவா டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம். விளங்கிட்டா? இது சிங்களத்துல தெளிவா சொல்றது என்ன தெரியுமா? ஹிதேனவா. எப்படி? ஹிதேனவா. ஹிதேனவான்னு சொன்னா நினைக்குதுன்னு தான் டிரான்ஸ்லேஷன். ஆனா அதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா எனக்கு அப்படி செய்யணும் போல இருக்கு. மட்ட ஐஸ்கிரீம் காண ஹிதேனவா, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குது. மட்ட பத் காண ஹிதேனவா, எனக்கு சோறு சாப்பிடணும் போல இருக்குது. மட்ட ஒயாவ பலன் ஹிதேனவா, மட்ட எனக்கு ஒயாவ உங்களை, மட்ட ஒயாவ எனக்கு உங்களை, பலன் ஹிதேனவா பார்க்கணும் போல இருக்கு, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குது. மட்ட ஒயாவ பலன் ஹிதேனவா, எனக்கு உன்னோட பேசணும் போல இருக்குது. மட்ட ஒயாத்தைக்கு கதாகரன் ஹிதேனவா, எனக்கு உன் கைகளை கோர்த்து கொண்டு அந்த பாலத்துக்கிட்ட போகணும் போல இருக்குது. ஒயாகே அத்த அல்லகென பாலமகாவட்ட யன்னஹிதெனவா, யன்னஹிதெனவா. குடிக்கணும் போல இருக்குது, பொன்னஹிதெனவா. சிரிக்கணும் போல இருக்குது, ஹினாவென்னஹிதெனவா. அழணும் போல இருக்குது, மட்ட ஆண்டேனவா. சார், இந்த இடத்துல ஏன் ஆண்டேனவான்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இந்த விடயங்கள் எல்லாம் தெளிவாக கற்றுக்கொண்டு இலகுவான முறையில் நீங்க சிங்களம் பேச விரும்பினால் 4ஆம் மாதம், எதிர்வரும் 4ஆம் மாதம் 11ஆம் தேதி ஒரு கிளாஸ் ஆன்லைன்ல ஆரம்பிக்க இருக்கிறேன். இதுல நீங்க நேரடியா படிக்கிற மாதிரி இருக்கும். டிரெக்டா உங்களோட உங்களை பேச வைக்கிறதுக்கான ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ்ல நீங்க இணைஞ்சு கொள்ள விரும்பினா 0777 484 456 மிஸ் பண்ணாம வாட்ஸ்அப் பண்ணுங்க.